ரீ எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும், ஒரு உயிரினம் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிருந்தாலும் சரி, நம்ம நினைக்கும்போது அந்த உயிரினத்த திருப்பி கொண்டு வந்துர முடியும். ஆனா, இந்த ஒரு ப்ராசஸ்ல பல சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா, ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான விஷயத்த பண்ணுது. இந்த ஏப்ரல் மாதங்கள்ல ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறத வெளியிட்டாங்க. அவங்க சொன்ன வரைக்கும் 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சு போன ஒரு மிகப்பெரிய உயிரினத்த நாங்க திருப்பி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஓநாய் இனம். இந்த ஒரு ஓநாய் இனத்தோட பேரு டயர் வுல்ஃப் அப்படிங்கிறது. இப்ப இருக்கக்கூடிய ஓநாய்களே ரொம்ப பெருசா இருந்தாலும், இந்த ஓநாய் இனத்திலேயே ரொம்ப பெருசா 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தது தான் இந்த டயர் வுல்ஃப் அப்படிங்கிற இனம். இந்த டயர் வுல்ஃப தாண்டி டைனோசர்ஸையும் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும், இது பாசிபிளா அப்படிங்கிறத பத்தியும், இப்ப இவங்க கொண்டு வந்த அந்த டயர் வுல்ஃப் அப்படிங்கிறது உண்மையா அப்படிங்கிறத பத்தியும் ஒரு தெளிவான வீடியோவா இது இருக்க போகுது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கருணா. 2025 ஏப்ரல் மாதங்கள்ல கொலாசல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு விஷயத்த சொன்னாங்க. டயர் வுல்ஃப் அப்படிங்கிற ஒரு உயிரினம் கிட்டத்தட்ட 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த உயிரினம் அழிஞ்சு போச்சு. அந்த ஒரு உயிரினத்தை நாங்க திரும்பவும் கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 3 குட்டிகளை உற்பத்தி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது உலக அளவுல மிகப்பெரிய அளவுல ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சு போன ஒரு உயிரினத்தை திருப்பி கொண்டு வர முடியும்னா நம்மளால டைனோசர்ஸையும் கொண்டு வர முடியுமே அப்படிங்கிற ஆச்சரியம் தான். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த டயர் வுல்ஃபுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்ச்சைகள் என்னென்ன? உண்மையாவே ஒரு டிஎன்ஏவை வச்சு ஒரு உயிரினத்தை திரும்ப அப்படியே உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. டாலி அப்படிங்கிற ஒரு செம்மறியாடு இதுக்கான ஒரு தெளிவான விளக்கமா இருக்கும். டாலி அப்படிங்கிற ஒரு செம்மறியாடு அப்படியே அந்த செம்மறியாட்டையே மறுபடியும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்தது தான் இந்த டாலி. 1996ல ஸ்காட்லாந்துல இருக்கக்கூடிய ரோஸ்லின் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன், இந்த இடத்துல ஒரு 2 ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விஷயத்த பண்றாங்க. அவங்க ஒரு செம்மறியாடு மாதிரியே இன்னொரு காப்பி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க. ஒரு செம்மறியாடோட கருமுட்டை அப்படிங்கிறத எடுத்து அந்த கருமுட்டைக்குள்ள ஜெனட்டிக் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஜீனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஆனா அந்த ஜெனட்டிக்கை எடுத்ததுக்கு அப்புறமா இன்னொரு செல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஜெனட்டிக்கை அந்த கருமுட்டைக்குள்ள பொருத்தினாங்க. அந்த கருமுட்டைய ஒரு ஆட்டுக்குள்ள செலுத்தினாங்க. இதன்படி இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ஆடு அப்படிங்கிறத இன்னொரு வாட்டி கிரியேட் பண்ணாங்க. ஒரே ஜீன், ஒரே பண்புகள், ஒரே ஆடு, ஆனா காப்பி மட்டும் 2 அப்படிங்கிறத கிரியேட் பண்ணாங்க. இதன்படி அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த உலகத்துக்கு தெரிவிச்சாங்க. ஒரு டிஎன்ஏ பீஸ் மட்டும் இருந்தா போதும், ஒரு உயிரினத்தை நம்மளால அப்படியே கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஆனா இந்த டயர் வுல்ஃப் அப்படிங்கிறத உண்மையாவே கிரியேட் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு தாயோட கருமுட்டை அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. அதே நேரத்துல ஒரு தகப்பனோட ஜீன் அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு குளோனை கிரியேட் பண்றது ஓகே. ஆனா டயர் வுல்ஃப் அப்படிங்கிற ஒரு இனமே அழிஞ்சு போச்சு. அதான் அதோட டிஎன்ஏ அப்படிங்கிறது இருக்கு. கருமுட்டைக்கு எங்கே போறது? அதோட டிஎன்ஏக்கு எங்கே போறது? அப்படிங்கிற மாதிரியான பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். ஆனா அத வேற விதமா சால்வ் பண்ணாங்க. அதுதான் இத ஒரு ஹைபிரிடா மாத்துச்சு. ஸோ இத வச்சு டிஎன்ஏ அப்படிங்கிறத டைனோசரோட டிஎன்ஏ அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிச்சுன்னா, ஒரு டைனோசர கூட நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பல பேர் நம்புனாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது பல பேத்துக்கு ஒரு புரியாத கதையாவே இருந்துச்சு. நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஹைபிரிட கிரியேட் பண்ண முடியும். ஒரு கலப்பினத்த கிரியேட் பண்ண முடியும். சிக்கனோசாரஸ் மாதிரி. 2003ல இருந்து வேகமா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வந்தோம் அப்படின்னா 2025ல இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது. இந்த டயர் வுல்ஃப் அப்படிங்கிற ஒரு இனம் இருக்கு. அதோட டிஎன்ஏ அப்படிங்கிறது கிடைக்கிருக்கு. கிட்டத்தட்ட 75,000 ஆண்டுகள் பழமையான ஒரு டிஎன்ஏவை எடுக்கிறாங்க. ஒரு மண்டை ஓட்டுல இருந்தும் பல்லுல இருந்தும் அந்த டிஎன்ஏவை வச்சு ஒரு டயர் வுல்ஃபை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில இறங்குது ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது. கொலாசல் பயோசைன்சஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இதுக்காக பல முயற்சிகள் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் அந்த டயர் வுல்ஃப் மாதிரியே இருக்கக்கூடிய தற்காலத்துல வாழக்கூடிய ஓநாய்களை கண்டறிகிறது. இந்த மாதிரி பல ஓநாய்களோட இனங்களை அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த டயர் வுல்ஃப் மாதிரியே இல்லைனாலும் அதை விட கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து போகக்கூடிய ஒரு டயர் வுல்ஃபா கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கிரே வுல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலோட ஒரு 40ல இருந்து 50% வரைக்கும் ஒத்து போயிருக்கு. அதன்படி அதோட ஜெனட்டிக் அப்படிங்கிறதும் கருமுட்டை அப்படிங்கிறதும் தேர்ந்தெடுக்கப்படுது. அவங்க எடுத்த அந்த கருமுட்டைக்குள்ள டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த டிஎன்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஓநாய் வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி வளரணும், ஆணா இருந்தா அதோட ஹைட் வெயிட்லாம் எப்படி இருக்கணும், பெண்ணா இருந்தா அதோட ஹைட் வெயிட்லாம் எப்படி இருக்கணும், அதோட கேரக்டர் எந்த மாதிரி இருக்கணும், அதோட பல்லு, தாடை அமைப்பு, முடி, வடிவம், நிறம், இதையெல்லாம் முடிவு பண்றது அந்த ஜெனட்டிக் தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கருமுட்டைக்குள்ள இருந்து அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறத மட்டும் வெளியே எடுத்துருவாங்க. டிஎன்ஏவை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அந்த டிஎன்ஏல ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கட் பண்ணுவாங்க. குறிப்பா தாடை சைஸா இருக்கட்டும், கால் உயரமா இருக்கட்டும், அதோட முடியா இருக்கட்டும்,
அதோட ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், இதெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய டிஎன்ஏ ஜீன்கள் அப்படிங்கிறது வெட்டப்படும். டிஎன்ஏவை கட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டர் மாதிரி அது செயல்படும். இந்த சிசர்ஸை யூஸ் பண்ணி அவங்க அந்த டிஎன்ஏல தேவையில்லாத பார்ட்டெல்லாம் கட் பண்ணிட்டு, இந்த ஹெட் வந்து சின்னதா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டு, ஹெட் வந்து நல்லா பெருசா இருக்கணும் அப்படிங்கிற பார்ட்டை இணைப்பாங்க. அதோட உயரம் வந்து 6 அடி இருக்கணும் அப்படிங்கிறத கட் பண்ணி எடுத்துட்டு 7 அடி இருக்கணும் அப்படிங்கிறத இணைப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை இணைக்கிறது மூலியமா நம்மளால அந்த டயர் வுல்ஃபை கிரியேட் பண்ண முடியல அப்படின்னாலும், டயர் வுல்ஃப் மாதிரியே தற்காலத்துல ஒரு உயிரினத்தை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி மாடிஃபை பண்ணப்பட்ட கருமுட்டையை எடுத்துட்டு போய் ஒரு டொமஸ்டிக் டாகோட வயித்துல சொருகுறாங்க. அந்த டொமஸ்டிக் டாக் அப்படிங்கிறது ஒரு வாடகை தாய் மாதிரி செயல்பட்டு, அந்த வாடகை தாய் அப்படிங்கிறது அந்த கருமுட்டையை வளர்ச்சி அடைய வச்சு ஒரு 2 குழந்தைகள் அப்படிங்கிறத போடுது. முதல் டாக் அப்படிங்கிறது ரெமோலஸ் ரேமோஸ் அப்படிங்கிற 2 குட்டியை போடுது. கொஞ்ச நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா இன்னொரு டாக் அப்படிங்கிறது கலீஷி அப்படிங்கிற ஒரு குட்டியை போடுது. மொத்தமா 3 டயர் வுல்ஃபோட அது மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஜெனட்டிக்கலி சிமிலரா இருக்கக்கூடிய ஒரு வுல்ஃப் அப்படிங்கிறத நம்மளால இப்போ கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஒரு ஹைபிரிட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் அது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அது வளரும்போது அதோட ஜெனட்டிக் எப்படி இருக்கு, அதோட ஹைட் எப்படி இருக்கு, அந்த வேட்டையாடக்கூடிய குணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதை காடுகளுக்குள்ள விடுவாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்மையாவே டயர் வுல்ஃப் கிடையாது. ஒரு ஹைபிரிட் தானாலும் டைனோசரஸை நம்மளால கொண்டு வர முடியுமா? இந்த மம்மூத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நம்மளால கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான் இது என்னோட கான்ட்ரவர்சி. ஏன்னா அந்த கொலாசல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அதுல இன்னுமே மும்முரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மம்மூத் அப்படிங்கிற ஒரு உயிரினம் பனிப்பிரதேசங்கள்ல வாழும். இது பனிப்பிரதேசங்கள்ல வாழக்கூடியது அப்படிங்கிறதுனாலயே இது இறந்ததுக்கு அப்புறமா அதோட டிஎன்ஏக்கள் அப்படிங்கிறது சிதைவு இல்லாம, அந்த அளவுக்கு சிதைவு இல்லாம நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சு மம்மூத்தை திரும்ப கிரியேட் பண்றதுக்கு ஏசியன் எலிஃபண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏசியன் எலிஃபண்ட்ஸையும் மம்மூத்தோட டிஎன்ஏவையும் கலெக்ட் பண்ணி ஒரு மம்மூத்தை நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்பினாங்க. இது வரைக்குமே அறிவியலாளர்கள் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட மம்மூத்தோட ஜீன்ஸ் அப்படிங்கிறத சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த ஜீன்ஸை வச்சு இவங்க வருங்காலங்களில் மம்மூத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ ஒரு சில நேரங்களில் இந்த மம்மூத்துக்கு ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. காடுகளில் மரங்களை உடைக்கிறது மூலியமாகவும் புதர்களை நாசம் பண்றது மூலியமாகவும் இது ஒரு கிராஸ்லேண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி வச்சிருந்துச்சு. இந்த கிராஸ்லேண்ட் அப்படிங்கிறது மரங்களே இல்லாம வெட்டவெளி புல்வெளிகளா இருந்திருக்கு. இந்த புல்வெளிகளில் தான் இது வாழ்ந்துகிட்டும் இருந்திருக்கு. பனிப்பிரதேசங்களில் வாழ்றதை இது விரும்பிக்கிட்டு இருந்திருக்கு. இதுகளை திரும்பவும் கொண்டு வந்து சில பகுதிகளில் விடும் பட்சத்தில் மரங்கள் நாசம் பண்ணி நிறைய கிராஸ்லேண்ட்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கும். இந்த மாதிரி கிராஸ்லேண்ட்ஸை இது உருவாக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல படக்கூடிய வெயில் அப்படிங்கிறது டைரக்டா அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால பூமி வெப்பமாகுதுல அந்த ஒரு விஷயத்த இந்த மமூத்துகள் அப்படிங்கிறது அதிக அளவில் வளர்ந்துச்சுன்னா தடுக்கும் அப்படின்னு நம்பினாங்க. டைனோசாரஸை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான கேள்வி. உண்மையாவே இந்த மமூத்தை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறீங்க, இந்த டயர் வுல்ஃபை கொண்டு வருவாங்கன்றீங்க. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்மளால இந்த டைனோசாரஸை கொண்டு வர முடியுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா டைனோசாரஸை கொண்டு வர்றதுக்கு நமக்கு சில விஷயங்கள் அப்படிங்கிறது தேவைப்படும். ஒன்று ஒரு கருமுட்டை, அதாவது டைனோசரோட நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தோட கருமுட்டை அப்படிங்கிறது தேவைப்படும். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்க, டைனோசாரஸோட நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் எது, அதோட கருமுட்டை அப்படிங்கிறது என்ன? கோழிகளை சொல்லலாம், வாத்துகளை சொல்லலாம், இல்லைன்னா அந்த கோழிகள் மாதிரி இருக்கக்கூடிய வாங்கோழி, நெருப்பு கோழின்ற மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்து அதோட கருமுட்டையோட நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாலும் எந்த அளவுக்கு பாசிபிள் வேணாம். சிக்கனோசோரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால முடிஞ்சா உருவாக்கி அதை கறிக்கடைகளில் கொஞ்சம் அதிகமாக கறி கிடைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாடிஃபைடு பிராய்லர் கோழி மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டைனோசாரஸ் அப்படிங்கிறது அழிஞ்சது பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியே அழிஞ்சிருச்சு. அதோட டிஎன்ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு அவ்வளவா தெளிவாக கிடைக்காது. ஸோ அதனாலேயே இந்த டைனோசரை கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு சிம்மசுப்பனமான விஷயம். அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. மேபி ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துச்சு அப்படிங்கிறப்போ அதுவும் நடக்க வாய்ப்புகள் இல்லை. மேஜிக் நடந்தாலும் நடக்க வாய்ப்புகள் இல்லை. ரீ எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் பண்ணணும், அழிஞ்சு போன ஒரு உயிரினத்தை மனிதர்கள் ஏன் கொண்டு வரணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். இந்த ரீ எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே இயற்கையினாலும் நடக்காது. மனிதர்களாலேயே முக்கால்வாசி நடந்திருக்கும். மனிதர்களாலேயே அழிஞ்சு போன பல உயிரினங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அதோட டிஎன்ஏ நம்மக்கிட்ட இருக்கும்னா அழியிற நிலையில் இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்களை நம்மளால திருப்பி குளோனிங் பண்ண முடியும். நிறைய உயிரினங்களை நம்மளே கிரியேட் பண்ண முடியும். அதனால அழியிற உயிரினங்களை காப்பாற்ற முடியும். அழிஞ்ச உயிரினங்களை திருப்பி எடுத்துகிட்டு வர முடியும். ஐ மீன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அழிஞ்ச உயிரினங்கள், 3 நாளைக்கு முன்னாடி, 3 வருடங்களுக்கு முன்னாடி அழிஞ்ச உயிரினங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய உயிரினங்களை இந்த ஒரு டெக்னாலஜியை வச்சு நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வர முடியும். நம்மளோட எல்லையை மீறி நம்மளால அழிஞ்ச உயிரினங்களை. ஆனால் அதே நேரத்தில் சில உயிரினங்களை நம்ம ரிவைவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டயர் வுல்ஃப் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ரொம்பவே பெருசாக இருக்கும். அதோட இரைகள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த உயிரினங்கள் வேட்டையாடுறது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய உயிரினங்களை வேட்டையாடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய உயிரினங்களை இது வேட்டையாடியே அழிச்சதுனால அந்த உயிரினங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது காடுகளில் இல்லாமல் போயிருச்சு. சாப்பாடு கிடைக்காம காலப்போக்கில் இந்த டயர் வுல்ஃப் அப்படிங்கிறதும் இறக்க ஆரம்பிச்சிச்சு.
ஸோ இந்த டயர் உல்ஃபை நம்ம திரும்ப காடுகளில் விடும் பட்சத்தில், திரும்ப ஒரு உயிரினத்தை உருவாக்கும் பட்சத்தில் அதே பண்புகளோட இந்த டயர் உல்ஃப்னால காடுகளில் இருக்கக்கூடிய பல உயிரினங்கள் அழியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், வருங்காலங்களில் சிக்கனோசாரஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்தால் அந்த மாதிரி மீட்டை நீங்கள் சாப்பிட ட்ரை பண்ணுவீங்களா அப்படிங்கிறத பற்றியும் உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கீழே சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். நானும் வீட்டர்னா பை.